எங்கள் ஸ்கூலாண்ட கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பசங்களாம் படிக்கிறாங்க, எல்லாமே கஞ்சா. சரிங்களா? சட்ட ஒழுங்கு எதுவுமே சரியில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தாவேக்காக ஓட்டு போட்டோம். சரிங்களா? அதை வந்து அவரை வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு போராட்டம் யாரு பண்ணுறாங்க. வர வைக்க கூடாதுன்னு இப்போ நினைக்கிறேன்? மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்துறீங்க, யாரு வர வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றீங்க? திமுக தாங்க. நாங்கள் இல்ல ஆளுநர் அவரே தானே. இப்போ இப்போ ஆளுநருக்கு என்ன வேலை? சரிங்களா? அவர் வந்து நீ மெஜாரிட்டி எங்க காமிக்கணும்? மெஜாரிட்டி சட்டமன்றத்துல தான் காமிக்கணும். நீங்க எப்படி இப்பயே எடுத்து வந்து காமிக்கணும் எப்படி சொல்றீங்க? டைம் கேட்டார்ல விஜய், 2 வாரம் டைம் கேட்டார்ல, கொடுக்கணும்ல. அந்த 2 வாரம் டைம் கேட்கறதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். அதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன்? எங்க திமுக அதுக்கு மொத்த காரணமே நாங்கள் எப்பவுமே இப்போ என்ன சொல்றோன்னா, பஸ்ஸு இல்லை சென்னையில். நான் என்ன கேட்குறேன், பொங்கல் டைமில் எக்ஸ்ட்ரா பஸ் விடுறீங்கல்ல, எலெக்ஷன் டைமில் எக்ஸ்ட்ரா பஸ் விட்டுருக்கணும்ல. சரிங்களா? அது ஒரு இளைஞர் ஓட்டு எத்தனை ஓட்டு இங்கே நின்றுச்சு தெரியுங்களா சென்னையில்? எங்களுக்கு தெரியும், நான் சென்னையில் தான் இங்கே தான் இருக்கேன். சரிங்களா? அது ஒரு தப்பு. அது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? இவ்வளோ பேசுகிறாங்க இல்லைங்களா விஜய் இவ்வளோ அவங்க வந்து ஒரு சின்ன 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 விஷயம் பண்ணி விஜய் வந்து பெருசாகிட்டாங்க. இதுவும் நாங்கள் கடந்து போகும் தான் இருக்கோம். இல்லை இதுக்கு நீங்கள் திமுக காரணம். நீங்கள் ஆக்சுவலாக திமுக தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, ஆளுநர் பண்ணுற தப்புன்ட்டு. ஆனால் ஆளுநர் பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சு விஜய் இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. கூட்டணின்னு சொன்னாங்க இல்லைங்களா, ரெட்டையிலையும் சூரியனும் கூட்டணின்னு சொன்னாங்க. அது ரூமரா தானே போய்கிட்டு இருக்கு. எப்படி ரூமரா போயிட்டு இன்னும் அது யாரும் அபிஷியலா சொல்லலையே. நீ கொள்ளடி இல்லைன்னா நான் கொள்ளடிக்கிறேன், அடுத்து வந்து கொள்ளடிக்க கூடாது, நல்லது செய்யக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் நாசமா போகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களே தவிர எல்லாரும் சேர்ந்து அப்ப விஜய்க்கு எதிர்ப்பா பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிர்ப்பா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நான் கண்டிப்பா இவ்வளோ ஒரு எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாமே ரெட்டையில தான். ஆனால் எல்லாருமே நாங்கள் விஜய்க்கு தான் போட்டோம். சரிங்களா? நான் வந்து நாம் தமிழருக்கு இதுக்கு தான் போட்டோம். நாங்கள் என்னது மாமல்ல கட்சிக்காரர் தான். நாங்கள் ஜாதி ஓட்டு தான் போட்டோம். இந்த 3வது ஓட்டு நான் மாற்றி போட்டிருக்கேன்னா விஜய்க்காக தான். ஆனால் அவர் வரையான்னு இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இருந்த இடத்துல அவரை வர வைக்கல. ஆனால் இதுவும் நாங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தப்படும். நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக விஜய் ஆட்சி அமைப்பார். அது இன்னொரு 10 நாள் தெரிஞ்சிடும். சரிங்களா? யார் என்ன பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நாங்கள் போராட்டத்தில் இறங்கினா ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு கொந்தளிச்சிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் போய் மொட்டை போட்டு வந்து இப்போ விஜய்க்காக தான் போட்டு வந்தேன். ஏன்னா நான் அன்றைக்கி ரிசல்ட் வந்தேன்னே போய் போகணுன்னு தான் சொல்லிட்டு போனேன். என்னால் ஊரில் கொஞ்சம் பிரச்சனை நான் ஊருக்கு போயிட்டேன். இன்றைக்கி போய் நான் மொட்டை போட்டு வந்திருக்கேன். நான் அதே மாதிரி விஜய் ஆட்சி அமைக்கிறேன்னு நான் அழகல் குத்துறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக விஜய் உட்காருவார். இது கண்டிப்பாக நடக்கும். யார் என்ன நினச்சாலும் விஜய் வருவார். அவ்வளோதான். சரி, ஓகே, நன்றி.